எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நான் ஆங்கில மருத்துவரா இல்ல சித்த மருத்துவரா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்க மாதிரி தெரியுதுங்க. நான் நிறைய இடங்கள்ல இதை பார்க்குறேன் இந்த டவுட்டை. அதாவது உங்களுக்கு டவுட் வேணாம், நான் ஆங்கில மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் எம்டி தான். அதே சமயம் சித்த மருத்துவம், தமிழ்நாட்டு மருத்துவ முறைகள் இதுலலாம் நிறையவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்கிறதுனால தேடி தேடி போய் படிச்சு அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனாலதான் நிறைய ஷார்ட்ஸ் முன்னாடி போட்டிருப்பேன். சர்க்கரைக்கு சிறு குறிஞ்சான், ஆவாரம் பூட்டி, குப்பைமேனி கீரை, தொட்டால் சினுங்கி, ஆடுதொடா இலை, இந்த மாதிரி வரிசையா தேடி தேடி கிட்டத்தட்ட 40 50 ஷார்ட்ஸுகள் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நம்மள சந்திக்கிறவங்க நீங்க இதே கேள்வியை என்ன நேர்ல சந்திக்கிறவங்க கேட்கும்போது இதோட ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா மறுபடியும் இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தகவல்கள் தமிழ்நாட்டு மருத்துவத்துல கொட்டி கிடக்குதுங்க. நாம தான் அதை மிஸ் பண்றோம். அதனால மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது ஆங்கில மருத்துவத்துல இருந்து தான் நல்ல விஷயங்களை எடுக்கணும் கிடையாது. மற்ற விஷயங்கள்ல இருந்தும் நம்ம நல்ல விஷயங்களை எடுக்கலாம். இன்ஃபேக்ட் மறந்து போன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சில பழக்க வழக்க முறைகள் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே உரித்தான சில பழக்க வழக்க முறைகள் நிறைய இருக்குங்க. இது தங்க சுரங்கம் மாதிரி நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அப்பப்ப இதையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்கு. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம இந்த வாழை இலை சாப்பாடு வாழ வைக்கும், அத்தி இலை சாப்பாடு ஆற வைக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது குறித்து இன்னைக்கு நம்ம பேச போறோங்க. அதாவது நேரடியா இது குறித்து இருக்காது. நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இந்த மாதிரி விஷயங்களும் எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது நினைக்க ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் நிறைந்திருக்கிறதுனால இன்னைக்கான விஷயம் இது. மருத்துவர் காசி பிச்சை அப்படிங்கிறவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல்கள் இருக்கும். தமிழ்நாட்டுல மிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா புழக்கத்துல இருக்கு. இது மிஸ்டர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை. இது எப்படி தமிழ்நாட்டு கிராமங்களுக்குள்ள வந்துச்சு? இந்த நூல் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்தினரை சான்றோர் குடும்பம் சொல்லுவாங்களா, அதுல இருக்க ஒரு மனிதரை மிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மிஸ்டரோட குடும்பத்தையே புலியடித்த குடும்பம் அப்படின்னு ஒரு பட்டப்பேரே அந்த குடும்பத்திற்கு இருக்கு. அதாவது இந்த மிஸ்டர் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல அந்த காலத்துல புலிகளின் தொல்லை ஜாஸ்தி. இப்போ டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரு அந்த காலத்துல புலிகளின் தொல்லை மிகவும் ஜாஸ்தியா இருந்துச்சாமா. காட்டுல புலிகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால மறைந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். விவசாயம் கூட செய்ய போக மாட்டாங்களாமா. அப்போ இந்த சான்றோர் குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த மிஸ்டர் துணிச்சலா அவர் ஒருத்தர் மட்டுமே காட்டுக்குள்ள போய் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. மானாவரி பயிரா வரகு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் விதைத்து வந்த காலம். ஒரு முறை வரகு காட்டுல களை வெட்டிக்கிட்டு இருந்தப்போ புலி வந்துடுச்சாமா. புலி வந்த உடனே ஃபர்ஸ்ட் அது பாஞ்சிருக்கு. முதல் பாய்ச்சலின் போது அப்படியே அவரு லாவகமா நவுந்துக்கிட்டாரு. அது அப்படியே வேகமா முன்பக்கமா போய் சுருண்டு விழுந்து திரும்பி சுதாரிச்சுக்கிட்டு திருப்பி அவரை தாக்க வரும்போது அவரு களை வெட்ட பயன்படுத்திய களை கொத்தியாலேயே அந்த புலியோட தலையில ஓங்கி ஒரு அடி. புலியோட காது வழியே ரத்தம் கொட்டி 2 துள்ளல்ல புலியோட மூச்சு அடங்கிடுச்சு. அன்னில இருந்து புலி அடிச்சான் குடும்பம் அப்படின்னும் இவரை மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறதும் ஒரு வழக்கமா இருந்திருக்கு. இந்த மிஸ்டர் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை முறையும் ரொம்ப வித்தியாசமானது. அதாவது பல கலைகள் அவர் சொல்லுவாராமா. அவரு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட்டி வச்சுட்டு இப்ப நான் உங்ககிட்ட கதை சொல்ற மாதிரி அவரு குழந்தைங்க கிட்ட கதை சொல்லுவார். ஸோ நம்ம நாட்டு வர்மக்கலை, சிலம்பாட்டம், குத்துச்சண்டை, மல்யுத்தம் இதெல்லாம் அயல் நாட்டுக்கு போய் கராத்தே, குங்ஃபுன்னு மாறி வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம விளையாண்டுட்டு இருந்த இந்த கிட்டி புல் தான் இங்கிலாந்துக்கு போய் கிரிக்கெட்டா திரும்பி நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம நாட்டுல மூச்சு பிடிச்சு ஆடிக்கிட்டு இருந்த சடுகுடு அப்படிங்கிறது எங்கெங்கோ போயிட்டு திருப்பி கபடின்னு நம்மளுக்கே திரும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாரு. அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு இளவட்ட இரும்பு குண்டு ஒண்ணு எப்பவுமே இருக்குமாம். அந்த குண்டு தூக்குறதே கஷ்டமா இருக்கும். ஆனா இவர் அசால்ட்டா அதை தூக்கி அவர் நெஞ்சில வச்சு அதை அப்படியே அவர் வயிற்று பகுதி வரைக்கும் கொண்டு போய் திருப்பி நெஞ்சுக்கு கொண்டு வர வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுவாரு. இப்படி பண்றவரோட சாப்பாடு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, உப்பில்லாத பொங்கலும் வேக வைத்த கீரை வகைகளும் தான் பெரும்பாலான நாட்கள்ல அவரோட உணவு. என்னதுங்க? உப்பில்லாத பொங்கல், வேக வைத்த கீரைகள். இதை எதுல வச்சு சாப்பிடுவாராமா? வாழை இலையில தான் வச்சு சாப்பிடுவாராம். அதாவது வாழை இலை அந்த பொங்கலோட சூடுல அப்படியே வாடி வதங்கி போயிடும். அந்த அளவுக்கு சுட சுட அந்த பொங்கலை அதுல வாங்கி சுட சுட அந்த பொங்கலை அதுல எடுத்து
கீரை வகைகளையும் சேர்த்து சாப்பிடும் வழக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார். இந்த வாழை இலை எதுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா, தட்டு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ண கிடையாது. கண்டிப்பா பொங்கலை வாழை இலையோட தான் சாப்பிடணுமாமா. அது ஏன்னா அந்த வாழை இலை ஒரு நஞ்சு முறிப்பி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் ஒரு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றாரு. அதாவது தீக்காயம் புண் போட்டு ஆறணும்னு நினைக்கிறவங்களை அந்த வாழை இலையில தானே கிடத்துறோம். வாழை இலை படுக்கை, வாழைத்தண்டு சாறு, வாழை கிழங்கு சாறு இதெல்லாம் நல்லதொரு நஞ்சு முறிப்பி. அந்த காலத்துல பாம்பு கடி, விஷக்கடி கூட இந்த வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு, வாழையோட சாறு உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரிஜினலா அந்த காலத்துல இந்த பாம்பு கடிக்கு விஷத்தை முறிக்கிறதுக்கு நறுவள்ளி வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நறுவள்ளி வேரை தேடி பாம்பு கடிச்சா ஓட முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இப்போ எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அந்த வாழை மரத்தை நட்டு வைக்கிறதுக்கான காரணம், அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நஞ்சு முறிப்பதற்கு தேவையானது வாழை அப்படிங்கறதுனால அதை அங்க வச்சிருக்கிறதா சொல்றாரு. பழந்தமிழர்கள் 4 பேர் கூடுற இடத்துல என்னைக்குமே தயாரா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாழை மரத்தை வைக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை வச்சிருந்திருக்கிறாங்க. ஏன்னா வாழை மரச்சாறு ஒரு நஞ்சு முறிப்பி. அப்படி 4 பேர் கூடுற இடத்துல விசேஷம், பண்டிகை அப்படின்னாலும் அங்க சாப்பிடக்கூடிய உணவுல தெரியாம இருட்டுல நஞ்சு கலந்துருச்சு அப்படின்னா கூட அந்த நஞ்சு முறிப்பான் வேலையை செய்யக்கூடியதும் இந்த வாழை மரத்தோட சாறு அப்படிங்கிறதுக்காக இந்த வாழை மரம் இந்த விசேஷ காலங்கள்ல விசேஷமான இடங்கள்ல வைக்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு. வாழை மட்டும் இல்ல, அத்தி இலைய பறிச்சுட்டு அதை பச்சை தென்னங்குச்சியால் தையல் போட்டு அதையும் ஒரு தட்டு மாதிரி ஆக்கி சாப்பிட பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அத்தி இலையில சாப்பிட்றது அப்படிங்கிறது புண்களை ஆற்றக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல்ல குடல் புண்ணை ஆற்றக்கூடியதா இருக்கு, எலும்புகளுக்கு நல்லது, தாது குறைபாடு இருந்தாலும் உணவுல அதை ஈடுகட்டக்கூடியதா அத்தி இலையில சாப்பிட்றது இருக்கு. நல்ல மலம் இலக்கி வயிற்று கடுப்பு இருந்தாலும் சரியாகும். அதனாலதான் அத்தி இலை சாப்பாடு. இப்படி இயற்கையின் ரகசியத்தை எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு தமிழன் பயன்படுத்தி இருக்கிறான்னு பாருங்க. அடுத்தது தென்னங்கீற்றுகளை சதுர வடிவில் தைத்து அதை அழகா பிளேட் மாதிரி ஆக்கி அதில் சாப்பிடுவதும் உண்டு. இப்போ பாஸ்பரஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தாது பொருள். இந்த பாஸ்பரஸ் தாது பொருள் குறைபாடு ஏற்படும். சில சமயம் இந்த கால்நடைகளுக்கு, மாடுகளுக்கு இந்த நோய் வரும். இந்த நோய் வரும்போது கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும். கூடவே பாஸ்பரஸ் தாமிர சத்து குறைபாடும் இந்த கால்நடைகளுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்படி இந்த நோயால தாக்கப்பட்ட பசுக்கள் கண்ட மேனிக்கு தென்னங்கீற்று, மக்கிய மூங்கில் படல்கள், பட்டுப்போன பழைய தென்னங்குச்சி, விளக்குமாறு இப்படி எல்லாத்தையும் தின்னு தீக்குமாமா. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தென்னங்கீற்றெல்லாம் அந்த அளவுக்கு அதிகமான பாஸ்பரஸ் சத்து இருக்கு. இது அந்த மாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம உடம்புல கால்சியம் கிரகிக்கப்பட வேண்டுமே ஆனால் குறிப்பிட்ட அளவு பாஸ்பரஸும் நம்மளுக்கு தேவை. அந்த காலத்துல தென்னங்கீற்றுல சுட சுட சோறு பரிமாறி சாப்பிடும் வழக்கத்தை தமிழன் ஏற்படுத்தி வச்சிருந்தான். அதாவது ஒரு வீட்டுக்கு விருந்தினரா போனா அத்தி இலை, தென்னங்கீற்று, தடுக்கு இதுல தான் சாப்பாடே பரிமாறுவாங்களாமா. ஆனா இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் தட்டுல சுட சுட சாப்பிட்றோம். சுட சுட சாப்பிடும் போது அந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் நம்ம உடலுக்குள்ள போகுது. அப்புறம் ஏங்க புற்றுநோய் வராது? ஆக இன்னைக்கு நான் ஷேர் பண்ண விஷயம் ஒரு கடல்ல ஒரு துளி தாங்க. ஒரு 3 இலைகள் அந்த சாப்பிடும் முறை எப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, அறிவியல் பூர்வமாவும் இருக்கு. அதுதான் என்ன உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தது இந்த மாதிரி தகவல்கள். ஸோ அதனால உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.